வைப்பான், புளிப்பு மிட்டாய் வைப்பான், மாங்காய் வைப்பான். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா வித்துட்டு படுபாவீங்க, போதை மாத்திரம் வித்துட்டு இருக்கிறான். கல்லூரி வாசல்ல என்ன வேணா கிடைக்கும். அமெரிக்காவில் என்ன போதை மாத்திரம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கல்லூரி வாசல்ல வித்துட்டு இருக்கிறான். காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சி தான். யாரு நம்ம பழி சொல்ல போறோம்? இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க, இவங்க தான் முதலமைச்சர். இவரு இளைஞர்களை பத்தி கவலை கிடையாது. இளைஞர்கள் எந்த கேடு கட்ட, ஆனால் தான் இதை போட்டுவிட்டு, போதையை போட்டுவிட்டு, மாத்திரையை போட்டுவிட்டு, தண்ணியை போட்டுவிட்டு வர போற பெண்களை கிண்டல் அடிச்சு கேள்விப்படுறது மட்டும் கிடையாது. பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க. வாதியாருங்க பள்ளிக்கூடத்தில் பெண்களை கெடுக்கிறாங்க, 5 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவ்வளவு மிருகங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கியது காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்டாலின். இந்த நிலைக்கு காரணம் பெண்கள். நீங்க ஞாபகம் வச்சுக்க. வசனம் பேசி அடுக்குமொழியில பேசினா போதாது. உங்களுக்கு பாதுகாப்பு வரணும், விவசாயிகள் பாதுகாப்பு வரணும், நமக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும். இன்னைக்கு நெசவு தொழிலே போயிடுச்சு. நெசவாளர்கள் வாழ்க்கை மோசம், மிக மிக மோசம் ஆகி போயிடுச்சு. காரணம் யாரு? ஸ்டாலின். இன்னைக்கு நம்ம என்ன கேட்டையா? ஐயா என்ன எதுக்கு போராடினாரு? ஐயா 45 ஆண்டு காலம் நமக்காக உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். என்ன நீங்க படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும். இதுக்குதான் 21 உயிர்கள் 1987 செப்டம்பர் 17ஆம் தேதி 21 உயிர்களை ஒரே நாள்ல நம்ம எதுக்கு? இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு மரியாதையோட வாழணும் வேலையில. ஆனா அதெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க, கெடுத்துட்டாங்க. 10% கேட்டா கொடுக்கிறது நாமம், சமூக நீதி கேட்டா எங்களுக்கு அதிகாரி இல்லைன்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க முடியாது, மறக்க கூடாது. நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேருகின்ற நேரம் வந்து விட்டது. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எந்த சக்தியாலும் நம்ம அசைக்க முடியாது. தமிழ்நாட்டிலே இந்த அன்புமணிக்கு தான் அதிக தம்பிகளும் தங்கைகளும் இருக்கின்றன. அதுவும் சாதாரண தம்பிகளும் தங்கைகளும் எனக்கு இல்லை. விவேகமாக, உணர்ச்சியோடு, வீரத்தோடு தம்பிகளும் தங்கைகளும் நிறைந்திருக்கின்றார்கள் அன்புமணிக்கு. அதெல்லாம் நிச்சயமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்ப நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், கல்யாணத்துக்கு போறேன். தாமதமாயிடுச்சு, நான் வரேன், மறுபடியும் வரேன். உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் சந்திக்கின்ற வரை எல்லாம் நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.